வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களை நீரத்தோட பாபாஜி. பாருங்க ஐயா, இவையோட வயசுக்கு இது தேவையா? தச்சலாக ஒரு சருகி விழுந்தா, இவைகளுக்கு பிள்ளை குட்டி இருக்குமா இருந்தால், இவைகளுக்கு ஏதாவது ஒன்று நடந்தால் இந்த பிள்ளை குட்டிகளை ஜோதிச்சு பாருங்க. இவையோட வயசுக்கு இது தேவையா? தச்சலாக ஒரு கொப்பொண்டு தலையில் அடித்தா ஆள் முடிஞ்சுது. ஒன்று சாகணும் அல்லது வாழ்க்கை பூரா ஹேண்டிகேப்பாக திரியணும், டிசபிலிட்டியாக திரியணும். இப்படியெல்லாம் வீடியோ எடுக்க வேணுமென்ற அவசியம் இல்லை. எத்தனையோ வகையாக எத்தனையோ விதமாக எடுக்கலாம். ஈஸியாக ஆபத்தில்லாமல் எடுக்கணும் வீடியோ எடுக்கிறது. இவையோட வயசுக்கு இது தேவையா? இவைகளுக்கு பிள்ளைகள் குட்டிகள் இருந்தால் தச்சலாக இவைகளில் சரகுப்பட்டு விழுந்து அல்லது அந்த அந்த வெஹிக்கிளில் போகிறவர் கூட இவைகளுக்கு அனுமதி கொடுத்துருக்கிறாரே இப்படி எடுக்கிறதுக்கு. அந்த டிரைவர் என்ன இவைகளுக்கு பெர்மிஷன் கொடுப்பார் இப்படி தொங்கி கொண்டு போகிறதுக்கு? உண்மையாகவே ஒரு டேஞ்சர். இப்படியெல்லாம் எடுக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். எத்தனையோ பேர் காருக்கு மேலே ஓடிக்கொண்டிருக்கிற காருக்கு மேலே நின்று எடுக்க போகிறோன்று விழுந்து கால் உடைஞ்சு இன்னும் கால் சரி வராமல் வீழ்ச்சியில் இருக்கிறாக்கள் எல்லாம் இருக்கணும். ஒரு மனித அபிமானமாக தான் இந்த வீடியோ விடப்படுது. இப்படியெல்லாம் ரிஸ்க் எடுக்காதீங்க. வியல் பாருங்க, வியல் வளர்ந்த வியல் பிள்ளை குட்டிகள் இருக்கும். தச்சிலாவியல் விழுந்து போனால் அந்த பிள்ளை குட்டிகளை பார்க்குறாரு. அதை கூட தன் பிள்ளைகளை கூட யோசிக்காமல், தன் குடும்பத்தை கூட யோசிக்காமல் இப்படி ஒரு வீடியோவுக்கு இப்படி நின்று எடுக்கணும். இதெல்லாம் ஒரு படிப்பில்லாத ஒரு தனம். கவனம் ஃப்ரெண்ட்ஸ், இப்படியெல்லாம் நீங்கள் எடுக்க போகாதீங்க. வாழ்க்கை கொஞ்ச காலம்தான் வாழ போகிறோம். அதை கவனமாக சுவையாக வாழ்ந்துட்டு போகணும். நன்றி, வணக்கம். நண்பன் பாபாஜி.